வணக்கம். இந்த ரோஜாவை பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. மழை இப்போ ஓரளவுக்கு குறைந்திருக்கு. இன்று எங்கள் ஊரில் நல்ல வெயில் இருந்தது. அதனால நான் ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்தேங்க. அதைத்தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். இப்படி அழகான ரோஜாக்கள் நமக்கு பூக்கணும்னா அடிக்கடி ஏதாவது ஒரு உரங்கள் கொடுக்கணும், பூச்சி விரட்டி தெளிக்கணும், ஃபங்கிசைட் தெளிக்கணும். இது மூன்றுமே நாம் தொடர்ந்து பண்ணணும். களை செடிகளை எடுத்துடணும், வடிகால் வசதி நன்றாகவே இருக்கணும். இப்படி சில தொடர் பராமரிப்புகளை நாம் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது நமக்கு நாம் எதிர்பார்க்குற மாதிரியாக பூக்கள் பூத்துரும். இனி வரக்கூடிய காலம் எல்லாமே நமக்கு ரோஜாக்கள் அதிகம் பூக்குங்க. மழைக்காலத்தில் கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கும், செடிகளில் பாதிப்பு இருக்கும். அவை எல்லாமே மாறி இப்போ வெயில் வர ஆரம்பித்தாச்சு. இன்று நான் கொடுக்கக்கூடிய உரம் இதுதாங்க. இது கடுகு பிண்ணாக்கு மஸ்டர்ட் கேக் ஃபெர்டிலைசர். இது 1/2 கிலோ எடுத்துக்கிட்டேன். எங்கள் வீட்டில் நிறைய செடிகள் இருக்குது. எல்லா காய்கறி செடிகள் எல்லாவற்றிற்குமே கொடுக்கலாம். இது ஆர்கானிக் உரம், அதனால் 1/2 கிலோ எடுத்துக்கிட்டேன். அதனுடன் ஒரு கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு எடுத்துக்கிட்டேன். இவை இரண்டையுமே 4 நாட்கள் நன்றாக ஊற வைத்து புளிச்சு வந்ததுங்க. அதை நல்லா கலக்கிட்டு இப்படி 20 லிட்டர் பக்கெட்டில் 4 லிட்டர் கடுகு பிண்ணாக்கு கரைசலும் 20 லிட்டர் சாதாரண நீரும் கலந்து இப்போது செடி எல்லாவற்றிற்குமே நம்ம கொடுத்துட போகிறோம். இது ஒரு நல்ல ஆரோக்கியத்தை, நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு உரம். இதை நீங்கள் ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை கொடுக்கலாம். பெரும்பாலும் வடநாடுகளில் இந்த கடுகு பிண்ணாக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. உங்களுக்கு இப்போ ஆன்லைனில் கிடைக்கிது. கிலோ 100 ரூபாய்ன்னு இருக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி நீங்கள் ஆன்லைனில் வாங்கலைன்னா வேப்பம் புண்ணாக்கு கலந்த கடலை பிண்ணாக்கு ஊற வைத்த தண்ணீரை இதே போலவே நீங்கள் கொடுக்கலாம். இரண்டும் ஒன்று தான். கடுகு பிண்ணாக்கில் கூடுதலாக கொஞ்சம் சத்துக்கள் இருக்கிறதுனால நாம் கொஞ்சம் மாற்றி கொடுக்கலான்னு இந்த உரத்தை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் உங்களுக்கு எந்த உரம் வேண்டுமானாலும் கொடுக்கலாம். இப்போது வெயில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு செடியில் நல்ல வளர்ச்சி பார்க்க முடியும். அதிக மழையில் தான் நமக்கு வளர்ச்சி குறைவாக இருக்கும். இனி வெயில் பட உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். அதனால் நீங்கள் தொடர்ந்து இனி உரங்கள் கொடுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த உரத்தை முயற்சி செய்யலாம். தொடர்ந்து என்னோட சேனலில் உரங்கள் நான் என்ன கொடுக்குறேனோ அதை உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். உங்கள் தோட்டத்துலேயும் நீங்கள் இந்த உரங்களை முயற்சி செஞ்சு பாருங்கள். அதோடு இல்லாமல் இந்த சீசனில் ரோஜா செடிகளை வாங்கி நடலாம். புதிதாக ரோஜா செடி வளர்ப்பவர்கள் மிகச்சிறிய செடி வாங்க வேண்டாம், பெரிய செடி வாங்கி முயற்சி செய்யுங்க. சிறிய செடி வளர்வதற்கு நீண்ட மாதங்கள் ஆகும். அதனாலேயே நீங்கள் பெரிய செடி வாங்கி அதில் உடனே பூக்களை பார்க்கலாம். மேலும் பல தகவல்கள் என்னோட சேனலில் இருக்குது. பிளேலிஸ்டில் ரோஸ் ஃபெர்டிலைசர்ன்ற தலைப்பில் நிறைய உரங்கள் இருக்குது. எல்லா உரங்களையும் நீங்கள் ஒரு முறை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த உரம் வசதியாக இருக்குமோ அந்த உரத்தை நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் ஒரே மாதிரியான உரத்தை கொடுக்காம மாற்றி மாற்றி கொடுத்தால் ரோஜா செடிக்கு தேவையான முழுமையான சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமையை போற்றுவோம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி.